தசா புத்தி கணிதம். அதாவது பிறந்த குழந்தையின் தேதி என்ன கொடுத்துருக்கோம்? 2024 4வது மாதம் 28ஆம் தேதி அன்று பிறந்த குழந்தைக்கு இந்த தேதியில இன்றைய தேதியில் எந்த தசை எந்த புத்தி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோம்னா இன்றைய தேதி என்ன அப்படின்னா 2025 6வது மாதம் 19வது நாள். இன்னைக்கு 19ஆம் தேதி. அப்ப இன்றைய தேதியில குழந்தை பிறந்த தேதியை கழிச்சோம்னா கிடைப்பது என்னது? வயது. குழந்தையின் வயது 1 வயது 1 மாதம் 21 நாள். நம்ம போன வீடியோல பார்த்தோம் கேது தசையின் இருப்பு அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? 6 வருடம் 11 மாதம் 19 நாள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப என்ன தசை முதல்ல நடக்குதுன்னா கேது தசை குழந்தைக்கு நடக்குது. அப்ப குழந்தை பிறந்த தேதியோட கேதுவின் தசா வருடம் எத்தனை வருடம்னா 7 வருடம். 7 வருடத்தை கூட்டணும்னா கிடைப்பது என்னது? 2031 4வது மாதம் 28 வரைக்குமே எந்த தசை நடக்கும்னா கேது மகா தசை நடக்கும். 2031 வரைக்கும். அப்ப இன்றைய தேதியில் 2025 இன்றைய தேதியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா எந்த ஒரு தசை நடந்தாலுமே முதல் புத்தியாக வருவது அதனுடைய கிரகத்தின் புத்தி தான் முதல் புத்தியாக வரும். அப்ப கேது தசை கேது புத்தி எவ்வளவு நாள் அப்படின்னா 4 மாதம் 27 நாள். குழந்தை பிறந்த தேதியோட நம்ம கூட்டணும். இந்த அளவுகள் எல்லாமே பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் 112ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி புத்தி கணிதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப கேது புத்தியோட நாட்களை நம்ம கூட்டணும். கூட்டணும்னா கிடைப்பது 2024 9 மாதம் 2025ஆம் நாட்கள். அதுக்கு அடுத்த புத்தி ஏன்னா 2024 தானே வந்திருக்கு, இன்னும் 25 வரல. 25 வர்ற வரைக்கும் நம்ம கணிதத்தை கொண்டு வரணும். அடுத்த புத்தி என்ன புத்தி? கேது புத்திக்கு அடுத்து சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தி நாட்கள் எவ்வளவுனா 1 வருடம் 2 மாதம் 0 நாட்கள். அதையும் நம்ம கூட்டணும். கூட்டணும்னா கிடைப்பது 2025 11 மாதம் 25 நாள். இன்றைய தேதியை விட அதிகமா போயிருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்றைய தேதியை கழிக்கணும். கழிச்சோம்னா கிடைப்பது 5 மாதம் 6 நாட்கள். அப்ப இப்ப என்ன அட் பிரசன்ட் என்ன நடந்துட்டு இருக்குன்னா கேது தசை சுக்கிர புத்தி. இன்னும் முடிகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் இருக்கின்றன? 5 மாதம் 6 நாட்கள் இருக்கின்றன. சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தி முடிஞ்சு அடுத்து சூரிய புத்தி, அடுத்து சந்திர புத்தி. இந்த மாதிரி கேது தசையில 9 புத்திகளுமே முடிஞ்சிடும். எப்பன்னா 2031 வரைக்கும் முடியும். கேது தசை முடிஞ்சு அடுத்து என்ன தசை ஆரம்பிக்கும்னா சுக்கிர தசை ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து விம்சோத்திரி வருஷப்படி ஒவ்வொரு தசைகளா வரும். இதுதான் தசா புத்தி கணிதம். நன்றி.